ஹைப்பா, குட் ஈவினிங் வந்து 5 o'clock ஆனாலே நமக்கு காலையில் ரொட்டீன் மாதிரி ஈவினிங் ரொட்டீன் வேலைகளும் இருக்கும். நான் மத்தியானம் தூங்குற பழக்கம் இல்லை. ஈவினிங் டின்னருக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா, கிரைண்டரில் மாவு போட்டுட்டு வந்துட்டு தான் இப்போ மூஞ்செல்லாம் கழுவிட்டு இது பண்ணிவிட்டு சரி என்ன டின்னர் பண்ணலாம், சரி சிம்பிளாக ஒரு சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. சரி அன்றைக்கி தான் சாம்பார் வீடியோ போட்டேன். என்ன பண்ணேன், கலந்து பருப்பு போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு மைசூர் பருப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சரி மூஞ்சில் மாவு ஓடிக்கிட்டே இருக்கட்டும், மூஞ்செல்லாம் கழுவிட்டு விளக்கு ஏற்றிட்டு எங்கள் பெட்டுகளுக்கு நாய்க்குட்டிகளுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுட்டு தாளிச்சேன்னா டைம் கரெக்டாக இருக்கும். வாங்க இப்போ முதல்ல விளக்கை ஏற்றிட்டு வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாம்ப்பா. இப்போ விளக்கும் ஏற்றியாச்சு, போலோ சாப்பிட்டு கிண்ணத்தை கழுவியாச்சு, செஞ்சுவும் சாப்பிட்டாச்சு. வாங்க இப்போ கிச்சனுக்கு போய் அடுத்த என்ன வேலை அப்படின்னு பார்த்துடலாம். அப்புறம் ஒரு ப்ரோட்டீன் சாம்பார் தான் வைக்க போகிறோம். என்னென்ன ப்ரோட்டீன் சாம்பார்னால் கலந்து பருப்பு சாம்பார் தான். ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துக்கிட்டேன் குக்கரில். மைசூர் பருப்பு போட்டுக்கலாம், பாசி பருப்பு போட்டுக்கலாம், கண்டிப்பாக உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு இந்த அளவு போதும், அப்புறம் இது கூட துவரம்பருப்பு இந்த அளவு போதும். துவரம்பருப்பு இதை நல்லா அலசிட்டு குக்கரில் எப்படி வேக வைக்கணுமோ வேக வச்சிடலாம். இது கூட கொஞ்சோண்டு வேக வச்ச பட்டாணி அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம், கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம், சீரகம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இது கூட கட் பண்ணி வச்ச தக்காளி வெங்காயம், குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி, மஞ்சத்தூள், பெருங்காயம், தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். இப்போ பொங்காமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்பூனையும் அப்படியே உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டுட்டு மூடிடலாம். பொங்காது இப்படி ஒரு ரிங்கையும் மேலே வச்சிடலாம். ஆச்சு பார்ப்போம், வெளியவே வரல. உள்ளே நம்ம ஸ்பூனும் வேறு போட்டிருக்கோம். இப்போ வந்து ஸ்பூனை எடுத்துடலாம். இது வந்து நல்லா மசிச்சுக்கலாம். ஸ்பூனை எடுத்துட்டு இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் பருப்பு கட்டியாக எடுத்து வச்சுட்டேன், ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னு. நாளைக்கு கூட்டு ஏதாவது செஞ்சோம்னா அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை தாளிக்க வேண்டியது தான். வாங்க தாளிச்சிடலாம். மண் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி காஞ்சிருச்சு. தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை காஞ்ச மிளகாவும் எடுத்து வச்சுருக்கேன். இது பொரியட்டும். இப்போ இது கூட காஞ்ச மிளகாய், இதில் என்னென்ன பருப்பு போட்டிருக்கோன்னா கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் பாசி பருப்பு, கொஞ்சம் மைசூர் பருப்பு, கொஞ்சம் துவரம் பருப்பு, கொஞ்சம் பட்டாணி, கொஞ்சம் கடலை பருப்பு, இது எல்லாத்தையும் இதில் போட்டிருக்கோம். இப்போ இதை எடுத்து இதில் ஊற்றிடலாம். சாம்பாரில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் தூவிக்கலாம். சாம்பாரே வச்சாலும் கொஞ்சமாக ஒரு சட்னி, கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் போட்டு கொஞ்சமாக ஒரு சட்னியாக அரைச்சிடலாம். இன்றைக்கி ஒரு துண்டு இஞ்சி, 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக உடைச்ச கடலை, கொஞ்சமாக மஞ்சத்தூள், சமையல் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சமாக தேங்காய் துருவல், இதெல்லாம் சேர்த்து சும்மா ஒரு கெட்டி சட்னி மாதிரி அரைச்சிக்கலாம். உப்பு மூடி சட்னியாக அரைச்சிடலாம். இப்போ சூப்பராக சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து பாத்திரம் மாற்றிடலாம். இந்த சட்னியை வந்து நாளைக்கு தாளிக்க போகிறதில்ல, அப்படி சாம்பாருக்கும் நீங்கள் வந்து தேங்காய் சட்னி இதில் அரைக்கும் போது அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அரைச்சி பாருங்களேன், அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுதான்ப்பா இன்றைக்கி டின்னருக்கு சூப்பராக கலந்த பருப்பு போட்டு ஒரு சூப்பரான ஒரு ப்ரோட்டீன் சாம்பார் வச்சாச்சு. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து
சூப்பராக ஒரு காஞ்ச மிளகாய் தேங்காய் போட்டு ஒரு துவையலும் அரைச்சாச்சு, மஞ்சத்தூள் பெருங்காயம் எல்லாம் போட்டு. இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு சாப்பிடும்போது தோசை ஊற்றிக்கலாம். கருப்பு உளுந்து போட்டு இட்லி மாவு அப்படி தான் அரைச்சிருக்கேன், வெள்ளை உளுந்து போடாமல். கருப்பு உளுந்து இருக்கும் இல்லையா தோலோட, இது இன்னும் கொஞ்சம் பொங்கணும். பொங்கின மாவு கலந்து வச்சுருக்கேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பொங்கிடும். ஏன்னா புளிச்ச மாவு கொஞ்சம் கலந்து வச்சுருக்கனால நம்ம தோசைக்கும் சாம்பாருக்கும் சூப்பராக இருக்குங்க. இட்லி நாளைக்கு ஊற்றும் போது தான் நல்லாயிருக்கும், ஏன்னா இன்றைக்கி அந்தளவுக்கு பொங்காது இல்லையா. கருப்பு உளுந்துக்கு இட்லிக்கு எப்படி போடுவேன்னா, ஒரு 5 கப் அரிசி, என்ன கப்பில் 5 கப் அரிசி போடுறோமோ அதே கப்பில் 1 கப் உளுந்து அது போட்டு கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சமாக துவரம்பருப்பு சேர்த்து தான் இட்லிக்கு மாவு அரைப்பேன். இட்லியும் நல்லாயிருக்கும், தோசையுமே நல்லாயிருக்கும்ப்பா. இப்போ இது பொங்காததுனால தான் நான் தோசை ஊற்ற போகிறேன். பொங்கிச்சுன்னா இட்லி ஊற்றுறதுக்கு சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும்ப்பா. நான் எப்போவுமே இட்லிக்கு அரைக்கும்போது உளுத்தம்பருப்பும் அரிசியும் சேர்த்து ஊற வச்சு சேர்த்து தான்ப்பா அரைப்பேன். அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.